Okay, start. Okay. Okay, start. Okay. Okay, start. Okay. Okay. ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மல்டி இயர் பிரேக் அவுட் தந்திருக்கிற பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ட்ரேடர்ஸ், ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் இந்த மாதிரி பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் சேம் டைம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் வர்த்மான் டெக்ஸ்டைல். அண்ட் இந்த ஸ்டாக்குமே மீன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அதிகம் பார்க்க தேவையில்ல, ஏன்னா எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன் எல்லா ஸ்டாக்குமே. அண்ட் சேம் டைம் இங்கே டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா டெக்னிக்கல்ஸில் இந்த ஸ்டாக்குமே ஓரளவுக்கு நல்ல பெட்டராக தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். அட் த சேம் டைம் 200 days இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் போய் மீன்ஸ் அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் டைமில் ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்னு சொன்னது அப்படின்னு சொல்லி பார்த்துச்சுன்னா மீன்ஸ் இயர் Jan 22 இங்கே பண்ணியிருக்கு. மீன்ஸ் 2022 ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிரியேட் மேக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு நியர் அபவுட் இங்கே மீன்ஸ் நான் ஒரு ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கடுத்தது இங்கே ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கே க்ரியேட் பண்ணிச்சு. ஏன்னா ஒரு ஆல் டைம் ஹை இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் மேக் பண்ணிச்சு. ஏன்னா அதுக்கு மேலே போய் இங்கே ஆல் டைம் ஹையில் போகல, ஓரளவுக்கு திரும்பவுமே டவுன்ஃபால் ஆச்சு. டவுன்ஃபால் ஆனதுக்கு அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் இங்கே 2026 விச் மீன்ஸ் ஒரு 4 years ஒரு நல்ல பெட்டரான ஒரு லாங் டைம் பீரியட் இருக்குது. அட் த சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் பிரேக் அவுட் பண்ண போகிற ஒரு பொட்டன்ஷியல்ஸுமே இங்கே நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது. ஐ ஹோப் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அதேமாதிரி நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாகவே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இங்கே 5000 தான் சேல் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே பை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் அது உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களே மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோடய மந்த்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. 1 monthக்கு வெறும் ஜஸ்ட் இங்கே 300 தான் இங்கே சேல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே ஜாயின் பண்ணலாம். அதே சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப்புமே இருக்குது. ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. வெறும் 1 yearக்கு 3000 தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இயர்லி மெம்பர்ஷிப் அப்புறம் இந்த மந்த்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, அங்கே நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 time செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே அடுத்த ஸ்டாக் அஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர். இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஒரு ப்ரீவியஸ் டைம்லையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுவும் கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போயுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. அதனால் அகைன் நான் இங்கே சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மல்டி இயர் பிரேக் அவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு 6% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். அட் த சேம் டைம் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே கிளியராக பார்க்கலாம். அண்ட் இங்கேயுமே ஒரு டவுனில் மேக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் 25 தான் மீன்ஸ் லாஸ்ட் இயர் தான் இங்கே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து இப்போ ஆயிருக்கு ஒரு 20 மீன்ஸ் ஏப்ரலில். இங்கேயும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஜஸ்ட் செகண்டாக இங்கே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் லைனில் இங்கே ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்தது இங்கே டச் பண்ணி ப்ராப்பராக ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே ப்ராப்பராக இது சப்போர்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு ஹேண்டில் மேக் பண்ணிச்சு, செகண்டுமே ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கு. இது மீன்ஸ் ஒரு டைட் ஜோன்னு சொல்லுவாங்க. அந்த டைட் ஜோனுக்குள்ளே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நல்லா கிளியராக பார்க்க முடியுது. இங்கே எதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு க்ரீன் கேண்டலில் விச் மீன்ஸ் இன்றைக்கே கிடைக்கணும் இல்லை, நாளைக்கு கிடைக்கணும் இல்லை, ஒரு கொஞ்சம் டைம் போகிறதுக்கு டைட் ஜோனில் இங்கே போயிட்டுருக்கு. அதை கிளியராக பார்க்கலாம்.
அண்ட் கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. அதனால் இங்கேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு க்ரீன் கேண்டல் பிரேக் அவுட் கிடச்சிச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டெஃபினட்டாகவே மீன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ரேடாரில் வைக்கலாம். அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லையும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஸ்டாக் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த ஸ்டாக்கையுமே ஷார்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சேல்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுவுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் இங்கே பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குமே ஒரு மீன்ஸ் நான் வீக்லி சேட் பேட்டர்னில் போய்டுறேன், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்காதனால தான் மல்டி இயர் பிரேக் அவுட்டு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 40% இப்பயுமே டவுனில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. அதை கிளியராக பார்க்கலாம். இது வந்து மீன்ஸ் எப்படி சொல்லுவாங்க, கமோடிட்டி ஸ்டாக். அதனால் இது வந்து ஒரு சைக்கிளிக் ஸ்டாக்னு கூட இங்கே ஈஸியாகவே சொல்லிடலாம். அண்ட் இந்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான இங்கேயுமே ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியும். அரௌண்ட் வந்து இங்கே மீன்ஸ் இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்கலாம். மீன்ஸ் 2011 இருக்குல்ல, அப்போ வந்து க்ரியேட் ஆச்சு. அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு டைம் இங்கே டச் பண்ணி ப்ராப்பராக ரெசிஸ்டன்ட் லைனையுமே இங்கே ப்ராப்பராக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் இது வந்து அப்படி சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு 24ல் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2011லேருந்து ஒரு 24 அப்படின்னு பிடிச்சாலும் ஒரு நியர் அபவுட் வந்து 13 இயர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா 26ல் ஒரு நியர் அபவுட் வந்து பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் நான் இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன், கிளியராக பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நியர் அபவுட் வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல பெட்டரான மல்டி இயர் பிரேக் அவுட்னு பார்க்க முடியுது. ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே மல்டி இயர் பிரேக் அவுட்னு கிளியராக பார்க்கலாம். சேம் லெவலில் வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 63 மில்லியன் ஒரு நல்ல யூஜான இங்கே வால்யூம் இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒரு 4 டேஸ் மீன்ஸ் இன்றைக்கி இல்லாமல் ஒரு 3 டேஸ் கேண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து கண்டினியூவாக இங்கே பாசிட்டிவாக தான் இங்கே பார்க்க முடியுது. இதுவுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். அண்ட் ஸ்டாக்னே பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் ரேலியில் இருக்கிறதுமே இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். அதனால் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அப்கமிங் டைம்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது. அண்ட் இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணுறதுக்கு அது டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். 1 மந்த் நீங்கள் ட்ரையல் எடுங்க, உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ட்ரேடர்ஸ் என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது, நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் டெய்லியுமே அங்கே நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே உங்களுக்கு மீன்ஸ் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்கு நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.